லைனிங் ப்ளவுஸ்க்கு சாரியில் வர கிளாத் வச்சு எப்படி நம்ம பைப்பிங் கொடுக்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து சாரியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 இன்ச் அகலத்தில் வந்து நான் வந்து ஒரு லென்த்தி கிளாத் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கிராஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிராஸ் பீஸோட அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 இன்ச்சு. நான் ஒரு 5-6 பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு நெக்கு சுற்றியும் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். சரியாக வந்து 1.5 இன்ச் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கிராஸில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 3 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக 2 பீஸ் இன்னும் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸில் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. ஏன்னா நமக்கு வந்து பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன் பை ஒன்னாக எல்லாமே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இதோட ஒரு சைடில் மட்டும் நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அது மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு அந்த மாதிரி வந்து மடித்து இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம 1.5 இன்ச் எடுத்தோம், அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம இந்த மாதிரி மடித்து தைச்சோம் அப்படின்னா 1 இன்ச் அளவுக்கு இன்னும் கிளாத் இருக்கும். இப்போ அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அங்கங்கே நமக்கு வந்து துணி வந்து கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே ஈவனாக வர மாதிரி நீங்கள் வந்து பார்த்து மடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை நம்ம நெக்கில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். நெக்கில் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் எந்த சைஸில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரோமோ அதே சைஸில் நீங்கள் வந்து லாஸ்ட் வரையுமே வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா சைடில் இருக்கிற அந்த நூல் பிசுறு இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இந்த பைப்பிங் மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரெட் பைப்பிங் கொடுத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து சன்னமாக அழகாக வந்து வந்திருக்குமோ அந்த அளவில் வந்து சன்னமாக அழகாக வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதை நம்ம திருப்பி விட்டுட்டு நம்ம மடித்து தைக்கிற அளவுக்கு மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இதை நம்ம அப்படியே மடித்து வச்சு தைக்கிறதுனால தான் ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் மொத்தமாகவும் ஒரு இடத்துல கொஞ்சம் மெல்லிசா அந்த மாதிரி வந்து வருது. அதனால் ஒரே சைஸாக ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை வந்து இந்த அளவில் தான் வந்து மடிக்கிறேன். இந்த சைஸ்க்கு அதே சைஸ் அளவுலேயே வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளாத்தை மடித்து வச்சு நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு வந்துடுறேன். நீங்களும் இதே மாதிரியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து கரெக்டாக வந்து அந்த அடியில் இருக்கிற துணி எதுவும் வெளியில் திரும்பாத மாதிரி அதை ஃபஸ்ட்டு உள்ளே ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற துணியை அடியில் ஃபோல்டு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா பேக் சைடில் அந்த அடி துணி வந்து வெளியில் வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான பைப்பிங் வந்து உங்களுக்கும் வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் பிகினராக இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து உங்களால் அழகாக வந்து பைப்பிங் வந்து வைக்க முடியும். நார்மல் ப்ளவுஸ்க்கு இதே மாதிரியே நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃபைனலாக இதோட அவுட்லுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு, எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்கு அப்படின்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.